உங்க நடுத்தர ஏஜ்ல எல்லா பத்திரிகையிலும் போட்டோ வரும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு எழுத்தாளர்னா இப்படிதான் போஸ்ட் கொடுக்கணும், ஒரு டைரக்டர்னாக்கா இப்படிதான் போஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நாங்க எங்களுடைய ஸ்கூல் டேஸ்ல உங்களது பார்க்கும்போது உங்க போஸ்ட் மாதிரி நாங்க போய் போட்டோ எடுக்கணும்னு தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏன் நடிப்பு ஆசை இல்லையா? எந்த இயக்குனரும் வந்து கூப்பிடலையா? இல்ல நடிப்பை நீங்க வந்து வெறுக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யாரு? அது அந்த அந்த பக்கத்துல நீங்க வந்து எதுவுமே ஓப்பனா சொன்னதில்லை. இப்போ கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நீங்க சொல்றது நான் ரொம்ப அழகா இருந்த மாதிரியும் சினிமாவில் ஏன் நடிக்கலன்னு சொல்றீங்க. அப்படியா? அப்படின்னா அழகா இருக்கவங்கள ஏன் போகல சினிமாவுக்கு? இதே இதே மேடையில் நிறைய பேர் இருக்காங்க, அழகா இருக்காங்க. நம்ம கௌசிக் இருக்காரு, பாலா இருக்காரு, அப்புறம் எல்லாருமே வந்து எல்லாரும் நல்லா இருக்காங்க அல்லவா? அவங்கெல்லாம் ஏன் போகல? நடிப்புங்கிறது வந்து அவங்கவுங்க வந்து ஆசைப்படணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு கலை. இப்போ நான் எப்படி கதை எழுதுறனோ அது மாதிரி ஒரு இது. நம்ம அழகா இருக்கோம், நம்ம முடி நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் சினிமாவில் வந்து போகணுன்னு அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து என்னை ஒரு தடவை மணிவண்ணன் வந்து கூப்பிட்டார். அவர் 100வது நாள் படம் பண்ணி முடித்த உடனே வேற ஒரு படம் அவர் கூட பண்ணுறான்னு சொல்லி இதயம் பேசுகிறது மணியன் வந்து என்னை கூப்பிட்டு பேசினார். நீங்கள் போய் மணிவண்ணன் பாருங்கன்னாரு. அப்புறம் அவர் என்னை பார்த்த உடனே நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னார். சார் நீங்கள் படத்தில் நடிக்கலாமே, உங்கள் முடி, நீங்கள் உங்கள் தோற்றம் எல்லாம் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்க, நீங்கள் பண்ணலாமேன்னு சொன்னார் அவர். ஆனால் எனக்கு அதில் வந்து ஆசை வரல சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து யாருமே கூப்பிடல. எனக்கு அந்த ஆசையும் இல்லை எனக்கு இப்போ.